நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 கிரகச் சேர்க்கைகள் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இந்த கிரகச் சேர்க்கைகள் காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் நடக்கிற காலகட்டம். உலக அளவில் பல மாறுதல் நடக்குது. இந்த பூமியில் இருக்கிற நமக்கு என்ன மாற்றம் கொடுக்குது? சார் இது நல்லதா கெட்டதா? நிறைய நல்லது இருக்குது, நிறைய விஷயம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறவங்க ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்க நெகட்டிவாக மாறுற மாதிரிக்கே கவனிக்கணும். அப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு கர்வ், யூ டர்ன் போடுற லைஃபுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இதில் உலக அளவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அரசியல் மாற்றங்கள், நிலநடுக்கங்கள், ரயில் வெப்பம் சம்மந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு சார் வேலை இல்லாதவர்கள் வேலையில் மிகப்பெரிய மாற்றங்கள், மேலதிகாரிகள் கீழதிகாரிகள் இந்த பிரச்சனைகள் நமக்கு சுமூக இதாக அரசாங்கத்துக்கு எதிராகவோ சட்டத்திட்டத்துக்கு எதிராகவோ இருந்த பேச்சுகள் நமக்கு மக்களாகிய நமக்கு பெனிஃபிட் இருக்கும். இப்போ நகை விலை ஏறுது இறங்குது, அடிப்படை பொருளாதார விலை மாறுது இல்லையா? இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்ல பெனிஃபிட். குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்க வேண்டியது, சொத்து சம்மந்தப்பட்டது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்வர்கள் அனுகூலமான கால சூழ்நிலை வந்தாச்சு. குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி காலங்கள் இது பர்ஃபெக்டான டைம் சார். அதாவது ஏஐ டெக்னாலஜி ஒரு ரெவல்யூஷன் நடக்கிற மாதிரி புதன் ராகு சேர்க்கும் ரெவல்யூஷன் நடக்கும். அப்போ நம்மளோட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, நம்மளோட கணக்கு வழக்குகள் இது எல்லாமே மாற்றம் அடையுது. ஆடிட்டிங்கில் புது விஷயம் வரும்போது எப்படி இருக்கும் அது மாதிரி உலகில் ரீதியாக இருக்குது. நம்ம உறவுகளை சம்மந்தப்பட்டதான் ரொம்ப பார்க்கணும். சார் குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, மலை பிரதேசங்கள் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அமைப்பு இருக்கும்போது உங்கள் ராசிக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ பூர்வீக சொத்து இருக்கா, பூர்வீக சொத்து பிரச்சனையா இல்லையா இதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர்த்துக்கு தீராத கேள்விகள், திருமணம் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க, இதையே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வாங்கலாமா வேண்டாமா, கடனை அடைக்க வழி என்ன? கடன் தாங்க நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை, கடனுக்காக வட்டி கட்டினவங்க இதை மீண்டு வர முடியுமா இல்லையா இது ஒரு குழப்பங்கள். குடும்பத்தில் நெருக்கடியாக இருந்தவர்களை சமாளிக்கும் இந்த காலகட்டம் வந்தாச்சு சார். இந்த டைம் தாங்க அவ்வளோ கோல்டன் டைம். இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சார் பிஸ்னஸில் என்ன பண்ணலாம், வேறு சேஞ்ச் பண்ணலாமா, வேறு மாறுதல் பண்ணலாமா? இந்த கிரகச்சேர்க்கையில் கும்பத்தில் நடக்கும் பொழுது கும்பம்ங்கிறதுங்க கொட்டி கொடுக்குறதுங்க, நம்ம அள்ளிக்கிட்டு போகலாம். அது நல்ல விஷயத்தை அள்ளிக்கங்க சார். ஒரு சில விஷயம் நான் சொல்ல போகிறேன் சார், விளைவிக்கங்க, இது வேண்டாம் விட்டுருங்க. அது ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி மாறும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது இப்படி வரும். வேண்டாம்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உலகில் ரீதியாக பல மாறுதல், செல்வ செழிப்பு, பிரச்சனைகள் எல்லாமே கலந்துருக்கும். ஒரு கலவையான மாதங்கள். என்னங்கடா நடக்குது உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக பாருங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் ஒவ்வொரு நபருக்கும் இதில் வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் இது என்ன இதுன்னு. அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட பொருளாதாரத்தில் அனைத்தும் பெனிஃபிட் அடைய இறுதியில் ஒரு பரிகாரமும் கொடுக்குறேன், பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசி, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கைகள் நடக்குது இல்லையா சார்? அது நல்லதா கெட்டதா ஒன்றும் புரியல, ஏதோ நடக்கிற மாதிரி தோணுதும்பீங்க. பட் நிறைய நல்லதும் உண்டு, ஒரு சில தவிர்க்கம் உண்டு, அதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசுவோமே சார். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். ரொம்ப நாளாக பார்க்காத தெரியாத உறவுகள் சேர்கிற காலகட்டம். ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரொம்ப நாள் நண்பர்கள், குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் பிரிந்தவங்களும் ஒன்று சேர வாய்ப்புண்டு. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு வருகிற காலகட்டம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சார் பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வருமா இப்போ தான் வந்துருச்சு. இதை உழைக்காத வருமானம் சொல்லுவாங்க, கமிஷன் வகையில் வருமானம். நான் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உழைக்காத வருமானம் உண்டு. ரொம்ப நாளாக சின்ன சேர்த்துட்டு வந்து இப்போ தான் மெச்சூரிட்டி பெரிய தொகையாக வந்து நிற்கும். நகை ஆபரணத்தின் மூலம் யோகம் உண்டு. இப்போ அடகு வைத்த பொருளை திருப்பி அடகு வச்சு அந்த மணி ரொட்டேட் பண்ணக்கூடிய காலகட்டம். ஆக மொத்தம் பணம், செல்வம், குடும்பம் இதாக இருக்குது. உங்களுக்கு வாக்குப்பளிதம் இருக்கும். 4ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கும், வாக்குப்பளிதம் இருக்கும். அதனால் வார்த்தைகள் கரெக்டாக பயன்படுத்தணும் சார். இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு வீடு மாற தோணும், வீடு கட்டுறதுக்கு தோணுது, வண்டி வாகனம் வாங்கணும்னு தோணுது, இல்லை இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு வேறு பக்கம் வாங்கலாமா, இதுதான் இந்த ராசிக்கு. அப்போ இடம், வீடு, வண்டி வாகனத்தின் மூலம் ஆதாயம் உண்டு, அதை சரியாக பயன்படுத்திக்கணும். கடன் சம்பந்தப்பட்டதை குறைக்க வழி பிறக்கின்றன, படிப்படியாக குறைக்க வேண்டிய காலகட்டம். நிறைய பேர்த்துக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம். ஹெல்த்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய பேசணும், அது பின்னாடி பேசுகிறேன். மாணவர்களுக்காக தான் சார், என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், என்ன பண்ணலாம், +1 +2வா, காலேஜா, இல்லை இன்டர்ன்ஷிப் கிடச்சிருமா, படித்து முடிச்சுன்னு வேலை கிடச்சிருமா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் ஏற்படும். அதெல்லாம் கவனமாக பண்ணால் இந்த ராசி ஜெயித்துவிடும். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார், ஆனால் குரு பார்வை இல்லை சார். திருமணம் சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணுங்க.
திருமணத்துக்கு ஒரு ராசிக்கு பண்ணுங்கிறோம், ஒரு ராசிக்கு வேணாங்கிறோம். இந்த ராசி கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. பொதுவாக மகரம்னாலே நல்ல மகத்துவம் உண்டு, யோசித்து செயல்படும், பேச்சு திறமை உண்டு, லாபங்கள் அதிகரிக்குது. ஆனால் இந்த காலகட்டம் உங்கள் பேச்சு உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், கூட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் கவனிக்கணும். இந்த நேரத்தில் என்னென்னா, வெளிநாட்டு வகை வருமானம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு யோக பலன், மீடியா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு, பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க திடீர் வாய்ப்பாக வந்துடும். இதெல்லாம் லெவல் படுத்தலாம். ஆனால் திருமணத்துக்கு கொஞ்சம் இதாக இருக்குது சார், பார்த்துட்டே இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து பார்க்கலாம் சார். போன மாதம் நல்லா இருந்தது வந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் அதிபதி 2இல் இருக்கிறனால குழப்பங்கள் வந்துடும். கணவன் மனைவியே இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன சச்சரவுகள் வரும். கவனமாக அமைதியாக இருக்க வேண்டிய நேரம். குடும்பத்தில் ஒற்றுமை முக்கியம், பேச்சு குறைக்கணும். பொருளாதாரத்துக்கு சூப்பர், உறவுகள் கவனம். ராசி இப்போ தான் வண்டி வாங்கினத்தெல்லாம் பார்க்கிங், வண்டி வாகனத்தில் மெதுவாக பார்த்து போக வேண்டிய ராசி. தந்தை மகன் உறவு வலுப்படும். ஆன்மீக குருமார்கள் சிந்தனைகள் அதிகரிக்கின்றன. தொலைதூர பயணங்கள் அற்புதமாக இருக்குது. இப்போ வேலையாக பிஸ்னஸாக ரெண்டையும் பேசுவோம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸை பேசுவோம். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எப்படி சார்? உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 3இல் இருக்கும் காலத்தில் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன ட்ராவல் இருக்கும், அது அற்புதமாக இருக்கும். வேலையாட்கள் போட்டு பண்ணலாம். உங்களை பப்ளிசிட்டி பண்ண வாய்ப்பு வந்திருக்கு. இந்த காலகட்டத்துக்கு மீடியா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஆன்லைன் சம்மந்தம் இருக்கலாம், பப்ளிசிட்டி கொடுக்கலாம். ஆஃபர் கொடுத்து பிஸ்னஸை டெவலப் பண்ண சொல்லுவேன். ஒரு சில ஆஃபர் கொடுக்கறது, பெயிண்டிங் எடுக்கிறது, இப்போ சொல்லுவோம் ஒரு இந்த ஆடி தள்ளுபடி மாதிரி ஒரு சில ஆஃபர் கொடுத்து பாருங்கள், பிஸ்னஸ் டெவலப் ஆயிரும். ஆனால் இந்த ராசி நிச்சயமாக செஞ்சாகணும். பிஸ்னஸ் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே இது சார் வேலை எப்படி சார்? வேலை ரீதியாக பார்த்திங்கன்னா, வேலை ரீதியாகவும் கடன் ரீதியாகவும் கவனமாக இருக்கணும். இந்த வேலையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த சேஞ்ச் என்ன பண்ணுன்னா, இந்த பக்கம் போனால் பர்ஃபெக்டாக இருக்கும், இந்த பக்கம் மாட்டிக்குவீங்க. இந்த மதில் மேல் பூனையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரத்தில் கண்ணும் கருத்துமா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்க்கணுங்க. என்ன நடக்குது, ஏன் நடக்குது, கரெக்டாக தப்பா அப்படின்னு. அப்போ இந்த வேலையில் இது கரெக்டாக கூட இருந்தவங்களே உங்களோட எடுத்து உங்களோட பெனிஃபிட்டை அவங்க அறுவடை செஞ்சுக்க காலகட்டமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய, ஆனால் தன்மையாக இருங்க. ஆனால் உங்கள் விஷயத்தை அனுகிரகம் பார்த்துக்கங்க. ஹெல்த் விஷயம் அப்போ நான் சொன்னது முக்கியமான விஷயம். ஹெல்த் ரீதியாக தாங்க இந்த ராசிக்கு ஸ்கின் அலர்ஜி, கண் சம்மந்தப்பட்டது, மூட்டு மாற்று சம்மந்தப்பட்டது, ரத்தத்தில் வேரியேஷன், பிளட் வேரியேஷன் நிறையா இந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் கவனிக்கணும். வெப்பம் சம்மந்தப்பட்டவை, ஹீட்டு தான். நிறைய பேருக்கு ஃபைல்ஸுங்கிறாங்க, அப்டமன் பிரச்சனை. அதனால் ராசிக்கு ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தண்ணி சம்மந்தம் நிறையா குடிக்க வேண்டிய ஜாதகம், உடம்புல டீஹைட்ரேஷன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆணோ பெண்ணோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை விட்டுட்டு உடம்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது நிறைய வேண்டுதல், நிறைய பெண்டிங் இருக்குது. கோயில் பரிகாரங்கள் நிறையா இருக்குது. மொட்டை அடிக்க வேண்டியிருக்கேன், கிடா வெட்டுற வேண்டியிருக்கேன். இந்த மாதிரி அவங்க வட்டார மொழிகள் சம்மந்தப்பட்டதில் வேண்டியிருக்கீங்களா, அதெல்லாம் நிறைவேற்ற வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் பண்ணலான்னா பண்ணி தான் ஆகணும். அப்போ நிறைய பேர் வெளிநாட்டுக்கு இருக்காங்க, இந்தியா வர வாய்ப்பு உண்டு, இந்தியாவுக்கு வெளிநாட்டுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணிக்காங்க. ஆக மொத்தம் இந்த டைம் கோல்டன் டைமாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் வேணான்னு சொன்னதையும் அதை விட்டு வெளியே வருவதே சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் நல்ல காலம் பிறக்கின்ற காலகட்டம் இதுவே. சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.